ஹே தேன்மொழி, என்ன திடீர்னுங்க? சொல்லுங்க, நானே பார்க்க வந்திருப்பேனே. என்ன நீங்க தான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. ஏய் கோமா என்ன? இல்ல என்ன சர்ப்ரைஸா வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல கிஷோர். சரி வா போலாம் வா. எங்க? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? என்ன நம்ம வீட்டுக்கு தான். என்னாச்சுடி? எது நம்ம வீடு? அது உங்க வீடு, யார் வீடு இல்ல. தேன்மொழி, என்ன வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா என்ன? அப்போ வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அதெல்லாம் சாதாரண விஷயம், குடும்பத்துல நடக்கிறது தானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா வா வீட்டுக்கு போலாம் வா. அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என்னடா என்னாச்சுங்க? வா, நீ முதல்ல பக்கத்துல வா. வேண்டாம், பேசி சமாளிச்சிருவீங்க, நான் வரமாட்டேன். என்னடா அங்க வா நீ முத. என்னடா என்ன? நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்டுல? அது வேற, ஃபேமிலி விஷயம் வேற. நீ எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஆனா வீட்டுல உள்ளவங்க அப்படி பார்க்கலையே. என்ன பண்ணாங்க? சொல்லு, என்ன பண்ணாங்க? வீட்டுக்குள்ள என்ன நடக்கல. யாரு? யாரு? உங்க அண்ணி மாறுதா? யார் எதுக்கா? இன்னொரு பொண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களா? அதனால எனக்கு அந்த வீட்ல இடம் இல்லையா? யாரு உனக்கு வீட்டு இடம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு பாப்போம். அவங்க சொன்னது என்ன தப்பு இருக்கு கீசா? ஏதோ மோசமான ஒருத்தட்ட கேஸ் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு அவர் மோசமானவர் தெரிஞ்சு அந்த பொண்ணு லைஃப் அவங்க கையில கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது என்ன கீசா? அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? யார் அந்த விக்னேஷ்? எல்லாரும் ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அவகிட்ட போய் அந்த கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயோ ஏங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எனக்கு ஒண்ணுனா துடிக்கிறீங்க. அந்த பொண்ணுனா மானங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. எனக்கு வேற, அவளுக்கு வேற இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்டேஷன்ல தானே இருக்கா. அது என்ன இருக்குது? சரி, அப்படினா ஏன் அவகிட்ட கேஸ் கொடுத்தீங்க? பொண்ணு தர இந்த கேஸ்க்கு சரிப்பட்டு வர மாட்டான், அதான் கொடுத்தேன். அந்த விக்னேஷ் மட்டும் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பப்பா, தலையே சுத்திடுச்சு. அவன் கேஸ் வந்தா கரெக்டா தான் முடிப்பான். விடு. எங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆதிரா அப்பாவி பொண்ணு. நம்ம நாட்டை பத்தி தெரியாது, நம்ம ஊரை பத்தி தெரியாது, நம்ம மனசுல பத்தி தெரியாது. இதெல்லாம் பக்குவமா கையாண்டவ தான் பொண்ணு தர. அவட்ட இருந்து கேஸ் போடி யாரோ ஒருத்தகிட்ட தூக்கி கொடுத்திருக்கீங்க. இப்ப சொல்றேன், என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. என்ன அந்த வீட்டுக்கு நடத்தாம இருந்தாங்களே, அது சரிதான். எப்படி அந்த வீட்டுல உனக்கு இடையில சொல்றாங்க பாப்போம் வா. அவங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன், எனக்கு அந்த வீட்டுக்கு வர முடியாது. எப்ப அந்த வீட்டை நீ வெளிய போட சொன்னாங்களா, அதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு எனக்கு வரதுக்கு மனசு இல்ல. என்ன சொன்னாங்க? யார் யார் என்ன பேசுனா? அத்தை, என்ன வீட்ல ஒருத்தரையும் காணோம்? நீயா? அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு இவ்வளவு வரவேற்பு போதும். அத்தை, என் மேல ஏதாவது கோவமா? இல்ல, பாசம். என்னாச்சு அத்தை? பாரு, உனக்கு விளக்கம் கொடுக்க எனக்கு அவசியம் இல்ல. பா, ஒரு ரூம் சும்மா தான் கிடக்கு, போய் தூக்கிட்டு உட்காரு. இவ்வளவு பேசுறதே பெரிய விஷயம். பா. அத்தை, இந்த கத்தோல ஏன் வைக்காத? நாங்க எல்லாரும் சரிசமா பார்த்தோம். ஆனா இப்படி பார்க்க வச்சதே நீ உரி உரிக்கு காதலிக்க அந்த கிஷோர் தான். கிஷோரா? எங்க வந்த? எங்க வந்தனா? தனக்கு வேண்டியவங்க மட்டும் அவன் பொக்கிஷமா பாப்பான், அதான் கேட்டேன். என்னத்த நடந்தது? எதுக்கு என்கிட்ட ஏதாவது கோபப்படுறீங்க? வாமா தேன்மொழி. என்னத்த நடக்குதுங்க? நீ கட்டிக்க போறவே நல்ல பாகுபாடு பார்க்க படிச்சுக்கிட்டான். கிஷோரா என்ன பண்ணாங்க? அந்த ஆதிரா கேஸ கொண்டுறதல பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, அது இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அந்த பொண்ணுற மேல வீணான கேஸ போட்டு பொண்ணுற அந்த கேஸ அந்த தூக்கிட்டு ஏதோ வேண்டாத ஒருத்தர் அந்த கேஸ்ல போட்டுட்டான். விக்னேஷ் செக் பண்ணி பாரு, அவ பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். அவனை போய் ஆதிரா கேஸ்ல கோத்து விட்டுருக்கான். எவ்வளவு வன்மம் இல்ல? அவன் நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணலாமா? அவ ரொம்ப சின்ன பொண்ணு. வீட்டுல இருக்க எல்லாரும் தாங்கி பாத்துட்டோம். பிடிச்ச பிடில உறுதியா இருக்கான் கிஷோரு. எதுக்கு அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கோவம், பொண்ணுற மேல கோவம். அந்த பொண்ணு தர மேல வீணா பழி சுமத்துனா, அந்த பழியும் தருன்னு போய் ஏத்துக்கிட்டா. அப்ப கூட அவன் மனசு இறங்கல. விக்னேஷ கொண்டு இறக்கிருக்கான். ஆதிர நிலைமை என்னத்துக்கு ஆப்போது? எல்லாருமே ஸ்டேஷன் தஞ்சன்னு கிடக்காங்க. மீனாத்த, மீனவா அவன் நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா கிஷோர் இப்படி இருக்க வரைக்கும் மீனா வரவே மாட்டா. எல்லாமே ஸ்டேஷன்ல தாண்டி இருக்காங்க. ஆதிராக்கு எத்தனை நாள் இப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கிஷோர் எவ்வளவு வேண்டாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான்னு தெரியுமா? அவன் காதலுக்கு நீ மட்டும் இந்த வீட்ல சேஃப்டியா இருக்கணுமா? அது யாரோ பிள்ளை தானே, அதனால நீயும் வீட்டை விட்டு வெளில போ. அத்தை போடி. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு கிஷோர் உணரட்டும். நீ வெளில போய் இரு, தானா தெரியும் உனக்கு. இங்க பாரு, இங்கெல்லாம் நான் உன்னை நடத்தவே மாட்டேன். கிளம்பு. போ போ, கிஷோர் கிட்ட போய் சொல்லு போ. இப்பெல்லாம் உன்னை திட்டுன்னு எங்களுக்கு ஆசைதான். ஆனா என்ன பண்ண, இந்த வீட்டு பிள்ளையாய் போயிட்டியே. பாத்தியா கிஷோர் பண்ணிருக்க வேலையை பாத்தியா? எதுக்கு அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆதிரா யாரு? நம்ம வீட்டு பிள்ளை தானே. கெட்டிக்க போற உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. தெரிய வைக்கிறேன். நான் வீட்டு விட்டு போறதாவே இருக்கட்டும். சும்மா சொன்னேன், உள்ள வாடி. இல்லத்த, ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு கிஷோர் உணரணும். அந்த விக்னேஷ் அந்த கேஸ் வந்து எடுக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். முடியும் முடியும் த, ஒரு பொண்ணு நினைச்சா முடியும். அந்த விக்னேஷ் நீ பார்த்தா? இல்லையே த, அவனை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல, பொறுக்கி மாதிரி இருக்குது. ஒரு படத்துல யாரோ ஒருத்தர் சொல்லுவாரு,
நான் போலீஸ் இல்ல பொறுக்கி. அது அவனுக்கு அப்படியே பொருந்தது. நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் நெட்ல காட்டுனாங்க. அவனை பார்க்கதா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. சரிதா, நான் போய் கிசரை பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் புத்திமதி சொல்லு. என்னத்த சொல்ல? அதுக்கு தான் அத்தை உன்னை வர வச்சாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதே. சரி சரி, உன்னா முடிஞ்சதை பண்ணு போ. சரிங்க அத்தை. அத்தை, நீங்க திட்டினதாவே இருக்கட்டும். அப்பதான் அதுக்கு ரோசா வரும். நான் ரோசப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போறேன். என்ன ரோசா வர அளவுக்கு நீங்க திட்டணும். இப்ப கூட உன்னை திட்ட முடியும், உனக்கு தான் ரோசா வரல. நீங்க அத்தை அத்தை கிஷோர் லூசா கூட்டிட்டு வரேன். அவங்க முன்னாடி வச்சு என்ன நல்லா திட்டுங்க அத்தை. நான் கவலைப்பட மாட்டேன். மானம் கண்ணியமா ஏசுங்க. நான் ரோசப்பட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு போவேன். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா எப்படி இருக்குன்னு கிஷோருக்கு உணர்த்த வேண்டாம்? முடியும். போய் 10 நிமிஷத்துல கூட்டிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. எங்களால முடியல, நீ ட்ரை பண்ணி பாரு. அத்தையாலே முடியலன்னு பாத்துக்கையா? அத்தை பேச்சுக்கும் கீழ்படியிலையா? அத்தை பேச்சு மட்டுமா, யார் பேச்சுக்குமே அவன் கீழ்படியல. நாம எல்லாருமே ஒண்ணு. தாரணு மாமா எல்லாரும் ஒண்ணு. கிஷோர் மட்டும் ஒத்தையா. போய் கூட்டிட்டு வரேன். 5 கொடுங்க. இப்ப சொல்லுங்க, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? எல்லாரும் என்ன வெளியில தள்ளிட்டாங்க. நான் இருக்கும்போது அவனை வெளியில தள்ளிட்டாங்கல்ல. என்னன்னு வந்து கேளுங்களேன். கேக்குறேன், வா. சரிங்க, அந்த விக்னேஷ் தான் இந்த கேஸ்ல இருந்து எடுத்தாதான் என்ன? எல்லாரும் என் பக்கம் இல்லாம அந்த பொண்ணு பக்கம் நின்னாங்க. நான் யாருன்னு காட்ட வேண்டாம். நீங்க யாருன்னு காட்டதுக்கு ஆதரவு வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஆதிராக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அந்த கேஸ் இருந்தா வெளியில வந்துருவா, எனக்கு தெரியும். நம்பிக்கை. ஆமா, பாரு, ஆதிரா அங்க இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நான் எது செஞ்சா சரியா செய்யணும் உனக்கு தெரியும்ல. ஆதிரா இங்க இருந்து அவன் நாட்டுக்கு போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சீனமா யோசிக்கீங்கல்ல. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. எங்க ஆதிரா தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நீங்க பயப்படுறீங்க. நம்ம காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இல்ல தேன்மொழி, அந்த காதமரி கொஞ்சம் பொல்லாதவா. என்னெல்லாம் ஆதிரா கல்யாணம் பண்ணி நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப காதல் மேல நம்பிக்கை இல்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? நம்ம இந்த சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எங்க கேக்குற? அதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆதிராவை இங்க இருந்து அனுப்பி ஆகணும், அப்படிதானே? நீங்களே ஆசைப்பட்டாலும் ஆதிரா உங்க கல்யாணம் பண்ண மாட்டா. அவ உங்களை எப்படி பார்க்கான்னு தெரியல. அவ என்ன மாமாவா தான் பாக்கா. ஆனா காதம்பரி என்ன எப்படியாவது மாப்பிள்ளை ஆக்கல துடிக்கிறா. இந்த காதம்பரியோட பிளான் உங்களுக்கு தெரியாது. அவன் எந்த எல்லைக்கும் போவா. ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன கல்யாணம் வச்சுட்டானா? எங்க இத்தனை பேர் இருக்கோம், அப்படியே விட்டுருவாங்க. சரிங்க, உங்களுக்கு ஆதிரா கல்யாணம் பண்ண கூடாது, அவ்வளவுதானே? நான் இப்பமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த விக்னேஷ் அந்த கேஸ் வந்து எடுங்களேன். நம்ம இப்பமே 2 ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படிதான் பண்ணி தொலைக்க முடியல. அதானே இவ்வளவு சிக்கல். இல்லன்னா நான் நிம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு காதல் இருக்குல்ல, அப்ப என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நம்பிக்கை வேற, தலையெழுத்து வேற. எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு அதான் பயமா இருக்குது. நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ், இந்த விக்னேஷ் மட்டும் இந்த கேஸ் வந்து எடுத்துருங்க. முடியாது, இத பத்தி நீ பேசாத. வா, வீட்டை போய் ஒரு யார் நடத்த மாட்டேன்னு சொன்னதா பாப்போம். வாங்க வாங்க. என்ன ஆனாலும் சரி, ஆதிரவன் நான் இங்க அனுப்பாம இருக்கவே மாட்டேன். நீங்க அனுப்பதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்களா நான் பார்க்கலாம். நீ எங்க இருந்து யார் வெட்டுறான்னு நான் பாக்குறேன். சரி விடுங்க, அதுக்கே நீ இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீ ஏன் கூட தான் இருக்கணும். அல்லே சரி விடுங்க. வேண்டாம், இருக்கட்டும். என்ன என்ன வீட்டுக்கு வெளில போக சொன்னீங்களா? ஆமா. ஏன், எதுக்கு? இவளுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வீட்டு புள்ள, அதுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லையா? இவ யாருன்னே தெரியாது. இவளுக்கு எதுக்கு நாங்க அடைக்கலம் கொடுக்கணும்? இவ யாரோவா? அண்ணி, இவ என் மனைவி. என்னமோ தொட்டு தாலி கட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தொட்டு தாலி கட்டாத, இவ என் மனைவிதான். அதே மாதிரி ஆதிராவும் இந்த வீட்டு பொண்ணு. அந்த புள்ள வாழ்க்கையை நீ சூரியமாக்கிட்டு இவ கூட சந்தோஷமா வாழலாம்னு பார்த்தா அங்க விட்டுறோமா என்ன? அண்ணி, உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. தேவையில்லாம பேசாதீங்க. என்னடா, என்ன பூஜை தினம் காட்டுறியோ? நீ உள்ள போத்தே மொழி. இல்லங்க, இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் நான் உள்ள போக மாட்டேன். நீ உள்ள போன்னு சொன்ன. முடியாது, உள்ள போக முடியாது. ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, வருத்தப்படுவீங்க. அதேதான் நான் உனக்கு சொல்றேன். நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, ரொம்ப வருத்தப்பட போற. சரி, இவங்க என்ன பேச்சு? வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். நீங்களே எதுக்கு ஸ்டேஷனுக்கு போறீங்க? நீ கைவிட்ட மாதிரி நாங்க இந்த பிள்ளை விட முடியுமா என்ன? ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமேன்னு போறோம். அங்க அப்படி ஒண்ணு அந்த பிள்ளைக்கு தீங்கு நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்லயே இருங்க. தென்மொழி, வீட்ல இருந்து நான் வரேன். எங்க இந்த வீட்ல என்னால முடியாது. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இல்ல எங்க வீட்டு இருப்ப. போ, உள்ள போ. இது நம்ம வீடு. உங்க வீடு. மொழி பிரச்சனை பண்ணாம உள்ள போன. எங்க அவங்க என்ன மானங்கனியமா பேசிட்டு இருக்காங்க, என்ன உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா, இவருக்கு சண்டை போடவே தெரியலக்கா. வேஸ்ட். மீனா மட்டும் இப்ப இருந்தாலும் மீனா வந்துருவாளாட்டி? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, எனக்கு தெரியும். என் மீனா புத்திசாலி. என்னத்துக்கு எங்கேயாவது இருந்து அலப்பறை பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி, நீ உள்ள போ, நான் போய் பாத்துட்டு வரேன். நான் உள்ள போக மாட்டேன். எங்க போவேன்? உள்ள போ. பாத்தீங்களாக்கா, இவ மட்டும் உள்ள பாதுகாப்பா இருக்கணுமா? எவ்ளோ சீனலவாதி. என்னால உள்ள போக முடியாது. சரி, நானும் வரேன். உள்ள வா. வேண்டாம், ஆதிர வீடு அங்க இருக்குல்ல, அங்க போயிட்டு வரேன். அந்த தெருல வேண்டாம், இங்கே இரு. ஏங்க, அவ கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த வீட்டுல தாங்க தனியா வாழ்ந்தா. அவ வரலாம், அவ யாரோ தானே. ஆனா நீ வாழக்கூடாதுமா. ஏன்னா அது பக்கத்து தெருல இருக்குது. புரியுதா? புரியுதா? நீங்க தள்ளி வா.
என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? என்னடா கத்துற? எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? நம்ம வீட்டுல இருக்கதான் என்ன புரிஞ்சுக்கலனா நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலையே. மீனா நீ காணாம போனதுக்கு நிச்சயமா சொல்றேன், பொண்ணு தரதான் காரணம். உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் சரியான கிரிமினல். தான் எடுத்த கேஸ முடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவான். யாரு பதச்சிட்டாலும் கவலைப்பட மாட்டான். சத்தியமா அடிச்சு சொல்றேன், பொண்ணு தரதா பொண்ணு தரதா பொண்ணு தரதா. அப்படியா? ஒருவேளை பொண்ணு தர அந்த காரியத்தை பண்ணிருந்தாமன்னா மீனா பாதுகாப்பா இருக்கான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை? இத்தனை பேர் இருந்தோம், நாம அந்த புள்ளைய அனாதையாக்கி வச்சிருந்தோம். ஆனா யாருன்னே தெரியட்டாலும் தன்னை நம்பி வந்துட்டாலே ஒரே காரணத்துக்காக அடைக்கலம் கொடுத்தான் பாரு. அவன் மனசு தன்மை உள்ளவன்டா. அவன் மனசு மென்மையானது. நிச்சயமா அவனால மீனாவுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. நிரூபிச்சு காட்டுறேன். அவன் தான் இந்த நிலைமைக்கு காரணம். நான் நிரூபிச்சு காட்டுறேன். படி, உனக்கு நடிக்கவே தெரியல. எங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் என்னத்த போட்டு பண்ணேன். சரி, நானும் போய் இந்த விக்னஸ் யாருன்னு பாத்துட்டு வரேன். இரு, நானும் வரேன். சரி, அவங்க ஸ்டேஷன் போட்டோம், நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம். ஒருவேளை மீன் அங்க போயிருந்தா? சரி, நான் வண்டி எடுத்து வைக்கிறேன், வா. அப்ப வீட்ல யாரு இருப்பா? பிள்ளைங்க வர நேரமா? சரி, அப்ப நீங்க எல்லாம் போங்க, நான் வீட்ல இருக்கேன். பிள்ளைங்க வருவாங்கல்ல? சரி தே, நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வரேன். எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? சார் காலை இறங்கிட்டாரு. நீங்க பயப்பட வேண்டாம் மேடம். ஆதிரா கேஸா தோக்கடிச்சிடலாம். டேய், அந்த பொண்ணு தர விட மாட்டான்டா. பொண்ணு தர அவளை காப்பாத்தியே தீவன்லாம் நிக்கிறான். இல்ல மேடம், அவன் இந்த கேஸ் வந்து விலகிட்டான். போங்கடா, வந்த ஒரு மணி நேரத்திலே என்ன மோப்பம் பிடிச்சு தூக்கிட்டான். அவன் ஆதிரா காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்கான். சும்மா விடுவானா என்ன? ஏய், இத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவனுக்கு தெரியாத ஏதாவது தந்திரம் இருக்குமா என்ன? எந்த வழியாவது ஆதிரா காப்பாத்திடுவான். அந்த நம்பிக்கையிலேயே மேல இன்னும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். இல்லையே, அவன் முழுசா இந்த கேஸ் வந்து விலகிட்டானே. விலகுன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அவன் வேற யாரையோ வச்சு காயத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க? சரி, சார் வந்தாச்சா என்ன? ஆண்டவே மேடம், சார் காலை இறங்கினா இங்க எல்லாமே தகுடு பொடி ஆயிரும். சும்மா பழத்தை அள்ளி வீசியாச்சு மேடம். எல்லா கேஸும் தகுடு பொடி ஆயிரும். நம்ம நாளைக்கே ஃபிளைட் பிடிச்சு போயிடலாம். நான் இங்க இருந்து போகணும். போகும்போது ஆதிரா கூட்டிட்டு தான் போகணும். அதுக்கு தானே சார் வந்திருக்காரு. பயப்படாங்க மேடம். சரி பெங்க, உங்களை பார்க்கதான் வந்துட்டு இருக்காரு. வேண்டாம் வேண்டாம், என்ன இந்த நிலைமையில பார்க்க கூடாது. நான் தோத்து போயிருக்கேன். இந்த காதாம்பரி தோத்து போயிருக்கேன். என்ன இப்ப சார் பார்க்க கூடாது. அப்புறம் அந்த பொண்ணுசாமி, அவனை தூக்கிட்டீங்களா என்ன? இந்த பொண்ணு தர என்ன பண்ணிருக்கான்னு தெரியல மேடம். அவரை மட்டும் ஆஜர்படுத்தவே இல்ல. நாளைக்கு நடக்கிற கோர்ட்ல தான் ஆஜர்படுத்ததான் இருக்குது. ஆனா கேஸ்ல இருந்து பொண்ணு தர விலகியாச்சு. இப்ப பொண்ணுசாமி அவன் எப்படி கண்டுபிடிக்க? எவனோ ஒருத்தன் எனக்கு புருஷனுக்கு ஆஜராயிருக்கான். என் பிள்ளைக்கு அப்பன் ஆஜராயிருக்கான். அவனை இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்க? தேடி பார்த்தோம் மேடம், எந்த குழுவும் கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு தெரிய ஃபாலோ பண்ண வேண்டியதானே? கோட்ரஸ் விட்டா ஸ்டேஷன் இருக்கா, ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்போ கோட்ரஸ்குள்ள தேடுங்கடா. என்ன மேடம் சொல்றீங்க? கோட்ரஸ்குள்ள தான்டா எதிரி இருக்கா, போய் தூக்குங்க. ஆதிரா அப்பான்னு சொன்னவரை நாளைக்கு கோர்ட்ல கொண்டு நிறுத்தினாதான் ஆதிரா கேஸ்ல இருந்து வெளியில வர முடியும். ஒருவேளை நாளைக்கு மட்டும் அந்த ஆஜரை படுத்தல, பொண்ணுத்தர இந்த கேஸ்ல இருந்து நிரந்தரமா வெளியில போக வேண்டியதான். பொண்ணுத்தலைக்கு இந்த ஒரு நாள் தான் டைம். இன்னைக்குள்ள பொண்ணுத்தலை ஏதாவது பண்ணினாதான் உண்டு. யார் அந்த பொண்ணுசாமி? எனக்கு தெரியாது. மீனாக்கு பொண்ணுத்தலைக்கு மட்டும் தான் தெரியும். மீனா தான் இருக்கடா, தெரியலையே. நாளைக்கு மட்டும் ஆஜர்படுத்தலனா காதாம்பரி ஜெயிச்சிருவா. ஆதிராவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவா. வேற எதுவுமே பண்ண முடியாதா? மீனா வரணும், பொண்ணுத்தலையும் வரணும். மீனா தான் வர முடியாத, வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியான நேரத்துக்கு மீனா வருவா. மீனா வரணும், வருவாடா. இது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு கொண்டு ஆஜர்படுத்தணும்னு மீனாவுக்கு நல்லா தெரியும். எங்க இருந்தாலும் நாளைக்கு மீனா வருவா. ஆனா பொண்ணுத்தர தான் கேஸ்ல இருந்து விலகிட்டானே. இன்னைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல, பொண்ணுத்தர அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுவாரு, நம்பிக்கை இருக்குது. ஆனா நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போறது என்னமோ அந்த விக்னேஷ் தானே கூட்டிட்டு போக முடியும். அதான் கொஞ்சம் இடுக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. ஆதரவை எப்படி அனுப்புன்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்களேன். இந்த கேஸ்ல நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவோன்னுதான் பொண்ணு தர ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு ஆதரவுக்கு பண்ணணும். அது இப்படி வினையா அந்த முடியும் நினைக்கல. இல்லைன்னா கூட ஜாமீன்ல எடுத்துக்கலாம். இப்ப அதுவும் இல்லாம போச்சு. இவ்ளோ யோசிச்ச பொண்ணு தர இப்படிலாம் பிரச்சனை ஒண்ணு யோசிக்காமலா இருந்திருப்பா. என்ன சொல்ற? அவன் பல கேஸ பார்த்தவன். இப்படி ஒரு பிரச்சனை வரணும் எனக்கு தெரியாமலா இருந்திருக்கும். தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கான்னா அவன் அதுக்கு முன்னாடி ஏதோ பிளான போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். அவன் அமைதலா இருக்கத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. பொண்ணு தரக்கிட்டே பேசி பாப்போம். நல்லா பேசி பாருங்க. அவன் வெறும் எஸ்பி தான், நான் கமிஷனர். அவனை விட கிரிமினல் புத்தி எனக்கு தெரிஞ்சது. விக்னேஷ் இறக்குன, நீ எத்தனை பேரை இறக்குனாலும் சரி, இத நாங்க ஜெயிப்போம்டா. பாக்கலாம். இவனுக்கு வேற ஒண்ணு இல்ல, காதாம்பரிய பார்த்து பயம். அண்ணா, ஆமாடா, உனக்கு காதாம்பரிய பார்த்து பயம். எங்க திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுவாளோ, நம்ம குடும்பத்தை நிம்மதியெல்லாம் போயிருமானே உனக்கு பயம். அதான் உன் பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீ பாட்டுல போயிருன்னு அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே வச்சுக்கிடுங்க. ஆமா, எனக்கு நம்ம குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த பிரச்சனை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன தப்பு இருக்குது? துஷ்டனை கண்டா தூர விலகணும், அததான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். துஷ்டனை கண்டா தூர விலகணும், சரிதான். அவ துஷ்ட இல்ல, அவ ரத்தத்தை ஊறிட ஓனாயி. அவளெல்லாம் அடிச்சு தண்டா துரத்தணும். அம்மா, அது நம்ம வேலை இல்ல. அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அவ வந்த வழிய போகட்டும். ஓதி நாம அவ கூட அனுப்பி வைக்க வழிய பாருங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம். முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இனி
அந்த விக்னேஷ் இந்த கேஸ பாத்துட்டு வா, நம்ம போலாம் வாங்க. அந்த பொண்ணு திரைய பத்தி நானும் விசாரிச்சேன். அவன் ஒரு காரியத்தை பண்ணதுக்கு முன்னாடி 3 பிளான் வச்சிருப்பானா. ஒன்னு சொதப்புனா இன்னொன்னு சொதப்புனா இன்னொன்னு. மூணாவது முடிச்சு காட்டுவானா. பாத்துக்க, தோத்து போயிடாத. அம்மா ஆமாடா, அவன் ஒரு காரியத்தை பண்ணதுக்கு முன்னாடி 3 முறை யோசிப்பானா. இப்ப 2 தானே தோத்துருக்கு, மூணாவதுல முடிச்சிருவான். அவங்களுக்கு இப்படி கூட்டம்லாம் என்ன பிடிக்காது. எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. விக்னேஷ் வந்துட்டாரா? சார் அப்பறைய பாருங்க, அத்தி கமிஷனர் கிட்ட நிக்கறாரா சார். நீங்களே உங்களுக்கு உடந்த இல்ல சார், நான் இதுக்கு முன்னாடி விக்னேஷ் சார் கூட டோட்டி பாத்துர்க்கேன். ஓ அதான் மேடம் உசாரா இருங்க. சாரி சார். மேடம் எல்லாரும் கிளம்புங்க. அவன் யாருன்னு பார்த்துட்டே போறான். வேண்டாம் மேடம், டென்ஷன் ஆயிருவீங்க. வேண்டாம். டென்ஷன் ஆகுமா? உங்ககிட்ட சொல்லிருக்கேனே, அவ பண்றத பார்த்து நமக்கு டென்ஷன் ஆகும். அந்த வரன் அவனா